மனத்தினால் கருத்தினால் தெரிந்து எண்ணினால் பெரும்பயன் எய்தும் இன்றென நன்னினார் இமையவர் நங்கைமாரோடும் விண்ணின் நாடு உறைவிடம் வெறுமை கூறவே. கண்ணினால் மனத்தினால் கருத்தினால் தெரிந்து எண்ணினால் பெரும்பயன் எய்தும் இன்றென நன்னினார் இமையவர் நங்கைமாரோடும். அவன் கொண்டாடி கூட்டு வந்துட்டான். எல்லா தேவர்களும் கண் படைத்த பயன், மனத்திலே நாம் கருதியது படைத்த பயன், நாம் கருத்தினாலே தெரிந்து கொண்டதன் பயன், நாம் நினைத்ததன் பயன் எல்லாம் இன்றைக்கு பார்ப்போம். அதாவது இன்றைக்கு நம்முடைய அடிமை தடை இரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்று நன்னினார் இமையவர் நங்கைமாரோடும் எல்லாரும் அவருடைய மனைவிமாரை அழைத்துக் கொண்டு இங்க வந்து கூடினார்கள். விண்ணின் நாடு உறைவிடம் வெறுமை கூறவே. சொற்கலாம் காலியா போச்சு. ஒத்து இரு தானையும் உடற்ற உற்றுழி அத்தனை வீரரும் ஆர்த்த ஆர்களி நத்தொலி முரசலை நடுங்கல் ஆற்றலை பொத்தினர் செவிகளை புரந்தராதியர். ஒத்து இரு தானையும் உடற்ற இரண்டு பக்கத்து படைகள் ஒன்றுக்கு ஒன்று சமமாக உடற்ற போர் செய்ய உடற்ற உற்றுழி போருக்கு நெருங்கிய சமயத்துல அத்தனை வீரனும் ஆர்த்தா போர். இந்த பக்கத்து சேனை அந்த பக்கத்து சேனை ரெண்டுமே இரண்டு பெருங்கடல்களும் ஆர்த்த ஒலி, நத்து ஒலி, சங்கின் ஒலி, நத்து சங்கு, முரசு ஒலி, அங்க சங்கு நத்த நத்து புல்லாக்குன்னு சொல்லுவாங்க. அது முத்து புல்லாக்குதானா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த முத்தோட கனெக்ட் பண்ணி அது ஒரு புது வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சங்கா? ஓ, அதுல சங்கு இருக்குமா அந்த நத்து புல்லாக்குங்கிறதுல? சங்கு மாதிரி இருக்கும், பட் நத்து இல்ல, நத்து போட்டு இருக்கும் அதுல. ஓகே. நத்தம்னா சங்கம் தானே? நத்தம்ங்கிறது சங்கம். நத்தம்னால சங்கம். நத்துங்கிறது நத்தைங்கிறது தான் அவங்க இதெல்லாம் சுத்தி தான். நத்து ஒலி, முரசொலி, நடுக்கலால் தலை பொத்தின நடுக்கலால் தலையை நடுக்க முறை செய்ததால் பொத்தினர் செவிகளை புறந்தரார்கள். இந்திரன் முதலாகிய தேவர்கள் எல்லோரும் காதுகளை பொத்துக்கொண்டார்கள். தீபாவளிக்கு வெடி வெடிச்சுட்டு காது பொத்து நிக்கிற மாதிரி. புரந்தர ஆதியர் இல்லையா? புரந்தரன்ங்கிறது இந்திரன், புரந்தரன் ஆதியர். எற்றுமீன் பற்றுமீன் எரிமீன் எய்மீன் என்று உற்றன உரைக்கும் ஓதையும் முற்றுரு கடையுகத்து இடியின் மும்மொழி பெற்றன பிறந்தன சிலையின் பேரொழி. கையில ஒருத்தன் கதை வச்சிருக்கான், வந்து சண்டை போடுறதுக்கு அதுவா வரேன். அப்புறம் ஆயுதம் பத்துக்கு எட்டுமீன் அடிங்க, பட்டுமீன் இழுத்து புடிங்க, எரிமீன் தூக்கி எரிங்க, எய்மீன் கையில இருக்கிறது வேலோ வில்லோ அம்போ எதுவா இருந்தாலும் எய்மீன் என்று உற்றன உரைக்கும் ஓலை. அவங்களுக்கு உரிய சொற்களை சொல்லி எழுப்புகின்றதாக அந்த ஓசையும் முற்றுரு கடையுகத்து இடியின் மும்மொழி பெற்றன பிறந்தன சிலையின் பேர். யுக முடிவில் ஏற்படுகின்ற இடியின் ஒலியை போல மும்மடங்காக நானோசையானது எழுதுது. கற்பட மனப்பட கால வேல்பட வெற்படு கனைபட வீழும் வீரதம் எப்படும் உடல்பட இரண்டு சேனையும் பிற்பட நெடுநிலம் பிளந்து வேறுமா. கற்பட மரபட கால வேல்பட விற்படு கடைபட வீழும் வீரதம் எப்படு உடல்பட இரண்டு சேனையும் பிற்பட நெடுநிலம் பிளந்து வேறுமா. கற்பட மரம்பட கால ஒரு பக்கத்துல இருந்து கல்லும் மரமும் வந்து விழுகிறது, இன்னொரு பக்கத்துல இருந்து வேலும் அம்புகளும் வந்து விழுகின்றன. வில்படு கணை அம்பும் வேலும் அம்பும் வந்து விழுகின்றன. வீழும் வீரரம் எல்படும் உடல்பட அடிபட்டு இறப்பவர்களாகிய வீரர்களுடைய ஒளிபடைத்த உடலானது வீழ ஒன்றி வீழ
இரண்டு சேனையும் பிற்பட கொஞ்சம் பின்வாங்கி முன்வாங்கி நிற்க இரண்டு சேனைகள் நெடுநிலம் பிளந்து போகுமா. அதனுடைய பாரத்தை தாங்க முடியாமல் பூமி பிளந்தது. பிளந்து பேருமான் இருக்காது, இன்னொன்று பேருமான் நிறைய குறை. எழுத்தொடர் மரங்களால் எற்ற முற்றிய விழுதலை முழுவதும் சிதறி விழுந்தன. அழுத்திய பெருங்கிணத்து அரக்கர் ஆக்கைகள் கழுத்து உள்ள தலையில களத்தின் ஆடுவர். எழுத்தொடர் மரங்களால் எட்ட முற்றிய விழுத்தலை. விழுத்தலைக்கு சிறந்த தலைன்னு பொருள் இருக்காங்க. விழுவதாகிய தலை அப்படின்னு வீழ்ந்தன அப்படிங்கிற இருக்கிறதுனால அந்த விழுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிற சிக்கல். எழுத்தொடர் மரங்களா விழுத்தலைன்னா ஈத்து வராதுல்ல, விழுதலைன்னு ஆயிடும். விழுவதாகிய தலைன்னா இது வலிமிகாது, அதனால அப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்க. எழுத்தொடர் மரங்கள் சிறந்த தலைகள் ஏதோ ஒரு சொல்லிட்டு போறோம். எழுமரங்களை போல தூமரங்களை போன்ற மரங்களால் எட்ட முற்றிய விழுத்தலை முழுவதும் சிதறி விழுந்த தலைகள், அரக்கர்களுடைய தலைகள் எல்லாம் சிதறி விழுந்தன. அழுத்திய பெருஞ்சினத்து அரக்கர் ஆக்கைகள் உள்ள சினத்தை அழுத்தி வைத்துக் கொண்டிருப்பதாகிய அந்த அரக்கர்களுடைய உடல்கள் கழுத்து உள தலை இல. கழுத்து மட்டும் இருக்கு, தலை இல்ல. களத்தின் ஆடு குறைத்தலை ஆடு கபந்த பந்தங்கள். இவர் எழுத்தொடர் மரங்களாலுக்கு எழு வளைத்தடி தொடர் சங்கிலி மரங்கள் இந்த மூணையும் எடுத்து அடிக்க அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. ஆனா அது பொருத்தம் இல்லை இல்லையா? வானர்படை எழு தொடர் வச்செல்லாம் சண்டை போடாது. வானர்படைக்கு மரம் தான், மரம் ஒண்ணுதான். அதனால எழுத்தொடருக்கு நீங்க சொன்ன விளக்கம் தான் பொருத்தமா இருக்கு. அதாவது அந்தந்த இடத்துக்கு எது தக்கதோ அதை எடுத்துக்கணும். எழுந்து தொடர்ச்சியாக நிற்கிற மரங்களால் அதை எடுத்து அப்படியே அடிச்சாங்க அப்படின்னு ஒரு மரத்தால் எல்லாம் வரிசையா அடிச்சுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அது பொருத்தமா இருக்கு. இவர் அப்படியே எழு தொடர்ந்து வச்சு போட்டிருக்காரு. அது இதுவா இருக்கு, ஆயுதங்கள் கிடையாது. இவர் எடுத்துட்டு இருக்கிற இரும்பு தூண் போன்ற மரங்கள். அது பொருத்தமா இருக்கு. இரும்பு தூண் போன்றனா ஓகே. இவர் இரும்பு தூணாலே அடிச்சாங்கிறாரு, அது பொருத்தமா இருக்கு. தொடர்ந்து சங்கிலின்னு எடுத்துட்டு இருக்காரு. படி. வெட்டிய தலையன நரம்பு வீச முட்டிய குருதிய குரங்கின் மொய்வுடல் சுட்டு உயர் நெடுவனம் தொலைந்தபின் நெடு கட்டைகள் எரிவன போன்று காட்டவர். இப்போது குரங்கு படையினுடைய அழிவு. வெட்டிய தலையன நரம்பு வீச மேல் முட்டிய குருதிய குரங்கின் மொய்யுடல் சுட்டு உயர் நெடுவானம் தொலைந்தபின் நெடு கட்டைகள் எரிவன போன்று காட்டுவர். குரங்குகளுடைய தலைகள் வெட்டப்பட்டு கிடக்கின்றன. அதனுடைய நாளங்கள் எல்லாம் நரம்புகள் எல்லாம் திரித்து வெளியில் அந்த கழுத்தை வெட்டப்பட்ட தலைக்கு மேல கிடந்த முட்டிய குருதிய வெளியில பொழிவதாக குருதியுடன் குரங்கெல்லாம் கிடக்கு வெள்ளையா, தலையெல்லாம் அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கு. குரங்கின் மொய்யுடல் சுட்டு உயர் நெடுவனம் தொலைந்தது. ஒரு காட்டை கொளுத்தி அழிச்ச பிறகு அந்த காட்டுல எப்படி கட்டைகள் தலையில நெருப்போட கிடக்குமோ அப்படி குரங்குகளின் உடல் எல்லாம் கட்டைகளை போல கிடந்தன. தலையில பற்றி எறிகிற சிகப்போட. புரியுது? பிடித்தன நெருந்தலை ஒடித்தன கால் விசைத்து உதைத்த முந்தின அடித்தன கழுத்து அற கைகளால் எடுத்து அடித்தன அரைத்தன ஆர்த்தவானம். மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஒரு பாட்டுல இவங்க அடிச்சது, ஒரு பாட்டுல அவங்க அடிச்சது. பிடித்தன நெருந்தலை பெரிய தோள்களை ஒடித்தன. குரங்குகள் அரக்கர்களை பிடித்தன, பெரிய தோள்களை ஒடித்தன. அவரோட தோள்களை ஒடித்தெறிந்தன. கால் விசைத்து உதைத்த முந்தின காலை நல்லா துப்பால் அடிக்கிற மாதிரி நல்லா தூக்கி ஓங்கி உதைத்து கடித்தன கழுத்த கழுத்துல சுத்தமா கடிச்சு எடுத்துறது தலைய. அற கைகளால் எடுத்து அடித்தன. தூக்கி கைகளால் தூக்கி அடித்தன, அரைத்தன. வாழ்களின் தற்கொலை வீரர் கடல்
தாழ்கதை துணித்தனர் ததையை தள்ளினர் தொழுகதை துணித்தனர் உடலை தூண்டவன் போழ்கதின் புரட்டினர் நிருதர் பொங்கினார். வாழ்களின் கவிக்குல வீரர் வாழ்கள் தாள்களை அந்த தாள்களை துணித்தனர். அரக்கர்கள் கையில இருக்கக்கூடிய வாளால அவருடைய காலெல்லாம் வெட்டி வீழ்த்தினார்கள், தலையை வெட்டினார்கள், தோள்களை வெட்டினார்கள், உடலை துண்டு துண்டாக வெட்டி உடலை துண்ட வன் போழ்களில் புரட்டினார். நல்லா கத்திரிக்காய் வெண்டைக்காய் நறுக்கி இழுப்பு சட்டியில போட்டு அப்படி புரட்டா மாதிரி வாழால போட்டு புரட்டி இருக்கார். துண்டு துண்டா வெட்டி நல்லா எல்லாத்தையும் பத்தையா வெட்டி போட்டு புரட்டி எடுத்தார். நிருதர் பொங்கினார். இது வாழ்களில் கவிக்குள்ள வீரர் தாள்களை துணித்தனர் அப்படின்னா கவிதை எழுதுறதுக்கு ஒருத்தர் வந்து பேப்பரால பேனாவால பேப்பரை கட் பண்ணி கவிதை வாழ்களில் கவிக்குள்ள வீரர் தாள்களை துணித்தனர். மரக்கதின் அக்கறை மனக்கது போன்று உயர் சிறங்கதை சிதறின உடலை சிந்தின கரங்கதை கடல்கதை ஒடிய காதின குரங்கு என பெயர் கொடு திரியும் குற்றமே. மரங்களின் அறக்கரை மலைகள் போன்று உயர் சிறங்களை சிந்தின. மரங்களை எடுத்துக்கொண்டு அரக்கர்களுடைய மலை போன்ற தலைகளை குரங்குகள் அடித்து வீழ்த்தின. உடலை சிந்தின. உடலையும் கண்ட துண்டமாக வெட்டி வீழ்த்தின. கரங்களை கடல்களை உயிரை சிந்தின உயிரை சிந்தின. சிறங்களை சிந்தினா உயிர் சிந்தன. கரங்களை கடல்களை ஒடியக்காது போரிட்டன. கை கால் எல்லாம் உடைஞ்சு போற மாதிரி இதெல்லாம் செய்தது குரங்கு என பெயர் கொடு திரியும் கூற்றமே. குரங்கு என்ற பெயரோடு உலாவுவதாக யமன் இதையெல்லாம் செய்தது. சுடத்தலை நெடும்பொறி சொரியும் கண்ணன அடத்தலை நெடுமர மற்ற கையன உடத்தலை வைர வேல் உருவ ஒற்றவன் மிடற்றினை கடித்துடன் விழிந்து புரியினர். சுடத்தலை நெடும்பொறி சொரியும் கண்ணன் அடர்த்து அலை நெடுமரம் அற்ற கையன் உடற்தலை வைரவேல் உருவ உற்றவர் மிடற்றினை கடுத்து உடன் விழிந்து போவார். குரங்குகளை சுடற்தலை நெடும்பொறி சொரியும் கண்ணன் கண்ணுல தலையில கண் வந்து கோபாகினி கக்க அடர்த்து அலை நெடுமரம் அற்ற கையன கையில இருந்த மரங்கள் எல்லாம் மலைகள் எல்லாம் இல்லாம விரும்புகிறார்கள். உடற்தலை வைரவேல் உருவ அவருடைய உடலிலே கூர்மையான வேலானது உருவி கொண்டு போக வந்து குத்துறான். குத்தும் பொழுது குத்துற அதே நேரத்துல அவன் கழுத்தை கடிச்சு அவன் தொண்டையை கடிச்சு தன்னை அவன் வேலை குத்தி கொண்டிருக்கும் போது தான் சாகிறதுக்கு முன்னால அரக்கனுடைய தொண்டையை கடிச்சிட்டு உற்றவர் பக்கத்துல இருக்கிறவனுடைய யார் பக்கத்துல குத்துறவன் தான் மிடற்றினை கடித்து உடன் விழுந்து போற அவனையும் கொண்டு இவனையும் இறந்து போங்க. இதுல அடர்த்தலை என்ன? அடர்த்து அலை நெடுமரம் அடர்த்து வீசப்படுவதாகிய அடர்ந்தன கிரிகளை அசனி ஏறின தொடர்ந்தன மழை பொழி தும்பி கும்பங்கள் இடந்தன மூளைகள் இனிது உண்டன கடந்தன பசித்திடல் கரடி காதுவர். அடர்ந்தன கிரிகளை அசனி ஏறின தொடர்ந்தன மழை பொழி தும்பி கும்பங்கள் இழந்தன மூளைகள் இனிது உண்டன கடந்தன பசித்திடல் கரடி காதுவர். ஜாம்பவனுடைய படை கரடி படை அடர்ந்தன கிரிகளை அசனியேறன தொடர்ந்தன மலைகளை தொடர்ந்து செல்வதாகிய இடிகளை போல யானைகளை தொடர்ந்து சென்றன. மழை பொழி மழையை பொழிவதாகிய தும்பி கும்பங்கள் யானைகளுடைய கும்பங்களை இழந்து அதுக்குள்ள இருக்கிற மூளைகளை நல்லா செலக்டடா மூளை நல்லா இதுவா இருக்கு இல்லையா மூளைகள் இனிதின் உண்டன கடந்தன பசித்தழு பசிங்கிறது ஜாடராகினி சொல்றாங்க. பசித்தடலானது குறைந்துதான் கரடிகள் யானைகளை தலையை பேர்த்து மூளைகளை தின்றபடி சென்றன.
கொலைமல கரியின குதிரை மேலன வளமணி தேரன வாளின் மேலன சிலைகளின் குடுமிய சிரத்தின் மேலன மலைகளில் பெரியன குரங்கு வாங்குவர். திரும்பி பார்க்கிற இடம்லாம் குரங்கா இருக்கு. கொலைமல கரியன் குதிரை மேல வளமணி தேரன ஆளின் மேல. யானை பார்த்தா யானை மேலாம் குரங்கா இருக்கு. குதிரைகளை பார்த்தா குதிரைகள் மேலாம் குரங்கா இருக்கு. வளமணி தேரன தேர்களின் மேலாம் ஆளின் மேல் காவற்படைகளின் மேலாம் குரங்கு உட்கார்ந்து இருக்கு. எல்லாரும் மேல சிலைகளின் குடுமிய இல்ல வளைகிறான் அதுக்கு மேல ஒரு குரங்கு சிரத்தின் மேல ஒரு வாரத்துக்கு அவன் தாங்க உட்கார்ந்து. திருவிழா குரங்கு இல்ல, எல்லாம் மலைகளின் பெரிய நம்ம குரங்கு வாவு வாவு என்ன வாவை தாண்டி குதிக்க 2000 பாட்டு முடிச்சிட்டோம். 2000 இது 2000 பாட்டு. 8000 பாட்டு தாண்டி தண்டு கொண்ட அரக்கர் தாக்க சாய்ந்து நிலைய சந்தி துண்டங்களாக வாழில் துணிந்த பேர் உடலை தூவி கொண்டெழு மலைகளோடு குரங்கின பிணத்தின் குப்பை மண்டுமென் குருதியான மறிகடன் மடுத்த மாடும். தண்டு கொண்ட அரக்கர் சாய்ந்து புகு நிலைய சந்தின் துண்டங்களாக வாழின் துணிந்த பேர் உடலை தூவி கொண்டெழு மலைகளோடும் குரக்கின பிணத்தின் குப்பை மண்டுமென் குருதியாறு அம்மறிகடல் மடுத்த மாதம். அரக்கர்கள் கதாயுதங்களாலே அடிக்க சாய்ந்து உகு நிலை குரங்குகள் எல்லாம் துண்டங்களாக துண்டாடப்பட்டு அந்த குருதி கடலில மிதந்து கொண்டிருந்தன. அருவி பொழி இருக்குன்னா அது என்ன பண்ணும்னா சந்தர்கட்டையெல்லாம் அடிச்சுட்டு வரும். இங்க ரத்த வெள்ளம் அருவியாக வெள்ளமாக ஓடி அருவியாக கொட்ட போகிறது. அது சந்தனம் எங்க மதக்குறதுன்னு சொன்னா இத வெட்டி இருக்கிற குரங்கினுடைய அங்கங்கள் தான் அதுல சந்தன மரங்கள். அப்படி கடல்ல போய் அந்த பிணக்குப்பையானது போய் கலந்தது. மலைகள்னா நிஜ மலைகளா அலைகள் பனிவென்ற பதாகை என்றும் பல்லுடை பரிமாவென்றும் தனு என்றும் வாளி என்றும் தண்டென்றும் தனிவேல் என்றும் சினவென்றி மதமாவென்றும் தேர் என்றும் தெரிந்த தில்லை அனுமன் கை வைரக்குன்றால் அரைப்புண்ட அரக்கர் தானே. பனிவென்ற பதாகை என்றும் பல்லுடை பரிமா என்றும் தனு என்றும் வாளி என்றும் தண்டென்றும் தனிவேல் என்றும் சினவென்றி மதமா என்றும் தேர் என்றும் தெரிந்ததில்லை அனுமன் கை வைரக்குன்றால் அரைப்புண்ட அரக்கர் தான். எல்லாத்தையும் நல்ல ஒரு அவியல் மாதிரி போட்டு ஒன்னா சேர்த்து பெஞ்ச அனுமன் கை வைரக்குன்றால் அரைப்புண்ட அரக்கர் தானே. அனுமனுடைய குன்றம் போன்ற கைகளால கசக்கப்பட்ட அந்த சேனையானது அதுல அடையாளம் பிரிச்சு அறிய முடியல. பனிவென்ற பதாகை பனியை விட உண்மையான பதாகை அல்லது பனியை தொழுவது போல உயர்ந்ததாகிய கொடி என்றும் பல்லுடை பரிமா என்றும் பிடர்களை உடையதாகிய குதிரை என்றும் தனு என்றும் வாளி என்றும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியல. தனி வேல் என்றும் இது வில்லு, இது அம்பு, இது கதை, இது வேல் பிரிச்சு பார்க்க முடியல. சினவென்றி மதமாக என்றும் யானை, இது குதிரை, இது தேர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கஞ்சாச்சு. இதுல இது எதுக்கு பிடரின்னு சொன்னீங்க? பல்லா உலை 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 பலவாகிய பிடரி மயிர்களை உடையதாகிய பல் உலை. பொங்குதேர் புரவி யானை பொருகடல் நெருதர் என்னும் சங்கையும் இல்லா வண்ணம் தன்னுடைய தழுவி கூற்றம் எங்குள உயிரென்றெண்ணி இணைக்கையால் கிடைத்ததென்ப அங்கதன் மரம் கொண்டேற்ற அலறுபட்டு அழிந்ததானை. இது வரைக்கும் யமனுக்கு கிட்ட வரது கூட பயமா என்ன பண்ணிட்டாங்க? பொங்குதேர் புரவி யானை பொருகடல் நெருதர் என்னும் சங்கையும் இல்லாம தேர், குதிரை, யானை, காலாட்படை என்ற சங்கையும் இல்லாம தன்னுடைய தழுவி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்டம் யமன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா இழுத்து அணைத்து கொண்டு
எனக்குள்ள உயிர், இதுக்குள்ள உயிர் எங்க இருக்கு இப்படி தேடி என்று எண்ணி இலக்கையால் கிடைத்தது. அதுக்குள்ள தொழாவை எடுக்கலாம். இதுவரையில ராவணன் படை பக்கத்துல எதிர்கொள்ளப்படாத கூட்டமானது அங்கதன் மரம் கொண்டு ஏற்ற, அங்கதன் மரத்தால் அழிக்க கூட்டுக்கு துணிச்ச வந்து இத்தனை பேரையும் சேர்த்து அழகுபட்டு அழிந்ததான். அழகுதான் சேரும். தாக்கிய திசைகள் தோறும் தலைத்தலை மயங்கி தம்மில் நூக்கிய களிரும் தேரும் புறவையும் நூலில் செய்ய ஆக்கிய செருவை நோக்கி அமரரோடு அசுரர் போரை தூக்கினர் முனிவர் என்னை இதற்கு அது தோற்கும் என்றார். அண்ணாத்தல் செய்யாத அழகு நம்ம கூட இருந்தா சொல்லுங்க. அழகுன்னா நரகமும் இருக்கு. அது நரகம் கூட உயிரைத்தான் விழுந்தோம், பணத்தை விழுந்தாது. புலால் உண்பவன் பணத்தை தின்கிறான். அவனுடைய வாய் வந்து நரகத்தை காட்டிலும் கூடியது. அண்ணாத்தல் செய்யாது அழகு. தாக்கிய திசைகள் தோறும் தலைத்தலை மயங்கி தம்மில் நூக்கிய களிரும் தேரும் புறவியும் நூலில் செய்ய ஆக்கிய செல்வை நோக்கி அமரோடு அசுரர் போரை தூக்கினர் முனிவர் என்னை இதற்கு அது தோற்கும் என்றார். முனிவர்கள் பார்த்துருக்காங்க. பார்த்திருக்கும் போது தாக்கிய திசைகள் தோறும் தலைத்தலை மயங்கி எல்லா திசைகளிலும் ஒண்ணுக்கொண்ணு வேதம் இல்லாமல் தம்மில் நூக்கி செலுத்தப்பட்ட யானையும் குதிரையும் தேரும் குதிரையும் எல்லாம் நொறுங்கி போவதாகிய அந்த போரை கண்டு முனிவர்கள் பார்த்துட்டே இருக்கு. இது தேவாசுர யுத்தத்தோட ஒப்பிட்டா அவரோடு அசுரர் போரை தூக்கினர். அதை ஒப்பிட்டு பார்த்தா என்னை இதற்கு அது தோற்கும். இந்த யுத்தத்துக்கு தேவாசுர யுத்தம் தோற்று போகும் என்று சொன்னார்கள். தூக்கினாலும் அந்த எடை தூக்கி பேசுதெல்லாம் அந்த எடுத்தது நிறுதல் தானே எரிந்தது குரங்கின் ஈட்டம் தடுத்தனர் முகங்கள் தாங்கி தனித்தனி தலைவர் தள்ளி படுத்தனர் அரக்க வேலை பட்டதும் படவும் பாரார் கடுத்தனர் கடுத்த பின்னும் காத்தனர் கவியின் வீரர். எடுத்தது நிறுதல் தானே, நிறுதலுடைய கை ஓங்கியது. இருந்தது குரங்கின் ஈட்டம், குரங்கு கூட்டமாக சிதறி ஓடியது. தடுத்தனர் முகங்கள் தாங்கி தனித்தனி தலைவர்கள், குரங்கு தலைவர்கள் எல்லாரும் போய் வானவர் சேனை தலைவர்கள் எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு அணியாக சென்று ஓடாதே தடுத்து நிற்கிறார்கள். படுத்தனர் அரக்கர். அப்போது அரக்கர்கள் படத் தொடங்கினர். வேலை பட்டு படவும் பார. அரக்கர் வேலை பட்டது. அரக்கர்களுடைய அரக்கர் கடலானது இறந்து படவும் அதையும் லட்சியம் பண்ணாமல் கடுத்தனர் கோபித்து சிறந்து எழுந்தனர். கடுத்தவென்னும் காத்தனர் கவிஞர். அவர்கள் கோபித்து எழுந்த பின்னாலும் அதை காத்து நின்றார்கள், தடுத்து நின்றார்கள் குரங்கு வீரர்கள். இல்ல இது வந்து தடுத்தனர் முகங்கள் தாங்கி தனித்தனி தலைவர் தள்ளி படுத்தனர் அரக்கர். இப்ப வந்து அவங்க அடிபட ஆரம்பிச்சாங்க. வேலைப்பட்டதும் படவும் பாரான்னா என்ன அர்த்தம்? அரக்கரே படுத்தனர், அரக்கர் வேலைப்பட்டதும் படவும் பாரா. அரக்கர்கள் தம் சேனை கடல் படுவதையும் பாராமல் வந்து இவங்க மேல மறுபடியும் போர் செஞ்சாங்க. கடுத்தனர் கடுத்த பின்னும் காத்தனர் கவிங்க அதை எதிர்த்து நின்று இது வந்து திரும்ப திரும்ப இவங்க அடிக்கணும், அவங்க திரும்ப அடிச்சு இவங்க ஓடுறது இவங்க தடுத்து நிறுத்தி திருப்பி எடுத்து நடந்துட்டு இருக்கு. பூரா இனிமே தான் பூராவே தான். சூலமும் அழுவும் தாங்கி தோழிரு நான்கும் தோன்ற மூலமும் வந்து உலகை உண்ணும் உருத்திர மூர்த்தி என்ன நீலன் நின்றுழியே நின்றான் நிரந்தரன் கணங்களோடும் காலம் என்ற ஒருவன் யாண்டும் பிரிந்திலன் பாசக்கையான். சூலமும் அழுவும் தாங்கி தோல் இரு நான்கும் தோன்ற 8 தோள்களோடு சூலத்தையும் முழுவையும் தாங்கிக் கொண்டு ருத்ரமூர்த்தி நிற்பதை போல சூலமும் மழுவும் தாங்கி தோளிரு நான்கும் தோன்ற மூலம் வந்து உலகை உண்ணும் ருத்ரமூர்த்தி என்ன உருத்திரமூர்த்தி என்ன கடையுகத்துல வந்து உலகத்தை அழிப்பதாக ருத்ரமூர்த்தியை போல நீலம் நின்றுடையே நின்றான். நின்ன இடத்துல நிற்காம அடி பேராம நின்று கொண்டு நிரந்தரம் கணங்களோடும் அவன் நிக்கிற இடத்துல பர்மனண்டா கணங்களோடும் காலன் என்று ஒருவன் கூற்றுவன் என்பவன்
தன் கணங்களோடு யமகணங்களோடு யாண்டும் பிரிந்தெல்லாம் பாச எல்லாரும் ஒன்னா ஆளுக்கு ஒரு பாச கையில் வைத்துக் கொண்டு போறதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. மூலம் வந்து உலகை உண்ணுமா? மூலம்னாக்க முதல் கடைசி மூலம்னா ஆரம்பம் வேறுதான் அது. ஆமா. இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் மூலம் வந்து ஆதார் அல்லது ஊழி மூலம் அதனுடைய கடைசி, உலகத்தினுடைய கடைசி. இது என்ன பொருள் பாருங்க. முதற்கடவுளரான திருமூர்த்திகளில் ஒருவனாக பொருந்தி உலக தூயர்களை அழித்தொழிக்கிற சிவபெருமான். மூலம் வந்து உலகை அது மூலமூர்த்தியாக இருந்து உலகத்தை உண்ணுகின்ற அப்படி. காற்றல்லன் புனலோ அல்லன் கனல் அல்லன் இரண்டும் கையால் ஆற்றலாம் ஆற்றுகின்ற அருஞ்சமம் இதுவேயாகில் ஏற்றமென் பலவும் சொல்லி என் பதம் இழந்தேன் என்ன கூற்றமும் குலுங்கி அஞ்ச வெங்கத குமுதன் கொன்றான். குமுதனுடைய இதுல குமுதன்கிறது ஒரு வானர வீரர். காற்றல்லன் புனலோ அல்லன் கனலல்லன் இரண்டு கையால் ஆற்றலன் ஆற்றுகின்ற அருஞ்சமம் இதுவே ஆகில் ஏற்றம் என் பலவும் சொல்லி என் பதம் இழந்தேன் என்ன கூற்றமும் கொலை குலுங்கி என்ற வெங்கத குமுதன் கொன்றான். இவன் காற்றும் இல்லை, இருக்கின்ற வேகத்தை பார்த்து அடிக்கின்ற வேகத்தை பார்த்தால் காற்றாக இருக்க வேண்டும், ஆனால் காற்று இல்லை. அழுத்தி கொள்ளுகின்ற வேகத்தை பார்த்தால் நீராக இருக்க வேண்டும், அதுவும் இல்லை. எரித்து கொள்ளுகின்ற வேகத்தை பார்த்தால் நெருப்பாக இருக்க வேண்டும், அதுவும் இல்லை. ஒன்னொன்னா தள்ளிலே வருது. விளக்கணின்னு சொல்றது. இதுவா இது இல்லை, இதுவா இது இல்லை. விளக்குவதால விளக்கணி. கையால் ஆற்றல் நான் வெறும் கையால அவன் சண்டை போடுறான். அருஞ்சமம் இதுவே ஆகில் வெறும் கையால இந்த மாதிரி பண்ணா ஏற்றம் என் பலவும் சொல்லி பலவிதமாக விரித்து சொல்லி என்ன சிறப்பு இருக்கு. யான் என் பதம் இழந்தேன், என் பதவி போச்சுரா யமன் குலுங்கி அஞ்சுமாறு, யமனை நடுங்குமாறு குமுதன் போர் கொண்டிருந்தான். அரைக்கடல் புடை சூழ் வைப்பின் மாணவன் அது போன செறிப்பனை மரமே நின்ற வரங்கள் தெரிய செப்பம் குறியுடை மலர்கள் தம்மில் புதவரை புதமே உள்ளா எரிதலோடு அறைதல் வேட்ட இடவன் அன்று இணைந்து ஆத மரிகடல் மரிகடல் மழை பெய்யுது. மேகநாதனுடைய படலத்துல மேகம் பொலிகிறது. மரிகடல் புடைசூழ் வைப்பின் மாணவன் வாழி போன செறிப்பனை மரமே என்ற மரங்களில் அன்றைக்கு இளவன் போர் புரிந்த போது அந்த மரங்களில எது மிஞ்சி இருந்ததுன்னு சொன்னா அன்னைக்கு 7 மரம் தொடுத்து விட்டார். மராமரங்கள் அந்த மரங்கள் தான் மிச்சம். ராமன் இருந்ததாகிய அந்த மரங்கள் தான் மிச்சம். மாணவன் வாழி போன செறி பனை மரமே என்ற மரங்கள் தெரிய செப்பும் குருவிடை மலைகள் தம்மில் குலவரை குலமே கொள்ளா குலவரைகளை மட்டுமே அந்த 7 பர்வதங்கள் இருக்க குலவரைகள் அந்த பர்வதங்கள் மட்டுமே பிடுங்கி எரியவில்லை. எரிதலோடு அறைதல் கேட்ட இடவன் அன்று இடந்திலார் எடுத்திலார் குலவரை தவிர அந்த 7 மலைகளையும் தவிர பாக்கி எல்லாத்தையும் பிடிங்க அடிச்சான். பாம்பரி மதமா மாண்டேர் ஏற்ற அரக்கரமான பாம்பினும் வெய்யோர் சாதப்படுதுவர் பயம் இன்றே தூம்பு உரள் குருதி மண்ட தொடும் நெடு மரங்கள் சுற்றி சாம்பவன் சாம்பும் என்று கொண்டு அமரராத்தார். வாம்பரி மதமா மாந்தேர் வாழை தரக்கமான பாம்பினும் வெய்யோர் சாதப்படுகுவர் பயம் இன்றே தூம்பு உரள் குருதி மண்ட
தொடர் நெடு மரங்கள் சுற்றி சாம்பவன் கொல்ல சாம்பு என்று கொண்டு அமரர் ஆட்டார். தேவர்கள் எல்லோரும் கூக்குரலிட்டார்கள். வாம் பறி துள்ளி தாவி ஓடுவதாகிய குதிரைகள், மதமா யானைகள், மான் தேர், குதிரைகளால் இழுக்கப்படுகின்ற தேர், வாழ் ஈற்று அரக்கர், மான பாம்பிலும் வெய்யோர், பாம்பை காட்டிலும் கொடியவர்களாகிய இந்த அரக்கர்கள் சாரப்படுவர், அனைவரும் இறந்து கொள்வார்கள். பயம் பயமின்றி போயிற்று. இவருடைய பயம் இனிமேல் இல்லாதபடி இன்று தீர்ந்தது. தூம்பு அப்படின்னு சொன்னா அந்த மதகு இல்லையா, வாய்க்கால் மதகு இருக்கு, அது திறந்து விட்டா மாதிரி ரத்த வெள்ளம் பாய்கிறது. அவன் கழுத்தை வெட்டியாச்சு. கழுத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த வழியா அப்படியே ஏரி மதகு, இந்த பெரிய ஆட்டு மதகு ஏரி மதகு பீச்சி அடிப்பது போல ரத்த வெள்ளம் பாய்கிறது. மண்டை தொடர் நெடு மரங்கள் சுற்றி, மரங்களை சுற்றி கொண்டு ஜாம்பவான் கொல்ல இந்த படையானது சாம்பும் அழியும் என்று வாடும் என்று அமரர் ஆர்த்தார்கள். பொருட்புதமான திரைகளும் கலம்பொன் தேரும் இரும்பெழுது யானையான மகரமும் எரியல் போக நெருங்கிய படைகளான மீன்புதம் நெறிந்து சிந்த கருங்கடல் கலக்கும் மத்தின் பனசனும் கலக்கி காணும். அது ஒரு கடல் என்று கற்பனை செய்து கொண்டால், அந்த கடலை மந்திரமலையாலே பனசன் கலக்கிறான். மந்திரமலையை போல ஒரு பெரிய மரத்தை வைத்துக் கொண்டு அந்த கடலை கலக்கிறான். அப்ப அந்த கடல்ல பொறுங்குல புறவியான திரைகள், அந்த குதிரைகளே அந்த கடல்ல எழக்கூடிய அலைகள், கலன் பொன் தேரெல்லாம் அந்த கடல்ல செல்லக்கூடியதாக மரக்கலம், இருங்கடி யானையான மகரம், யானைகள் எல்லாம் அந்த கடல்ல இருக்கக்கூடிய மகர மீன்கள், இரியல் போக நெருங்கிய படைகளாக மீன்களாம், சிதறி ஓடுவதாகிய இந்த படைகள் எல்லாம் மீன்களாக நெறிந்து சிந்த நல்லா கருங்கடல் கலக்கும் மத்தின் கார்கடலை கலப்பதாக மந்திரமலையை போல ஒரு மரத்தை வைத்துக் கொண்டு பனசன் என்ற வானர வீரன் கலக்கி புக்கான். மைந்தரும் துணிந்தாலும் மழைக்குளம் பிரித்து வானத்து உயர்ந்து எருவை வேந்தருடன் பிறந்தவரை ஒத்தார், கயம் குடைந்து ஆடும் வீர கதிர் ஒத்தான் கவயன் காலின் பெயர் மீத குற்றது அது கேசரி பெரும்போர் பெற்றான். இங்க வந்து இந்த இளவல் தானம்னு இருக்கு, துணிந்தன் தானம் கூட ரெண்டு ஒன்று. மைந்தனும் துமிந்தன் தானம் அல்லது மைந்தனும் இளவல் தானம். மைந்தனோட இளவல் தானே துமிந்தன். மழைக்குளம் பிடித்து வானத்து உயர்த்து எழும் எருவை வேந்தர் ஒத்தார், வேந்தர் உடன் பிறந்தவரை ஒத்தார். ஆகாயத்தில் பறந்தபடி போர் புரிகிறார்கள் மைந்தன் துமிந்தன் ஆகிய இரண்டு வீரர்களும். மேகங்களை கிழித்து முன்னொரு நாள் ஆகாயத்திலே எழுந்ததாகிய கழுகரசர்களாகிய சடாயுவும் சம்பாதியும் போல, மைந்தனும் சம்பாதியும் சடாயுவும் போல இந்த மைந்தனும் துமிந்தனும் ஆகாயத்தில் கிளம்பி போர் புரிந்தார்கள். கயன் குடைந்து ஆடும் வீர கழிதொத்தான் கவையன். அதுல கவையன் என்கிற இந்த வானர வீரனான குளத்திலே இறங்கி குளிப்பதாகிய பெரிய யானையை ஒத்தான். காலின் பெயர்தில கால ஒரு இன்ச்சு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தல. யாரு? கேசரி. கேசரி தான் இந்த இவளுடைய அஞ்சனையோடைய கணவன், அனுமனுக்கு தகப்பன். பெயர்திலம் உற்றதெல்லாம் கேசரி பெரும்போர் பெற்றான். சிங்கத்துக்கு பேரும் கேசரி.
பெரும்படை தலைவர் யாரும் பெயர்ந்திதர் இனத்தின் குப்பை வரம்பீத பரப்பி ஆர்த்து மலைகின்ற பொழுதில் வந்துற்று இருந்தன கவியம் கூடி எடுத்ததோடும் சரிந்தது நிறுத்தர் தானே தாக்கினன் அரக்கன் தானே. பெரும்படை தலைவர் யாரும் பெயர்ந்தில, பெரிய படைத்தலைவர்கள் குறுக்கு தலைவர்கள் யாரும் இடத்தை விட்டு அசையவில்லை. இடத்தின் குப்பை வரம்பில பரப்பியார்த்து மலைகின்ற பொழுது கணக்கற்ற பிணங்கள் குப்பையாக விழுந்து நிறைய அப்படி கூறுகின்ற சமயத்தில் வந்துற்று இருந்தன கவியும் கூடி எடுத்தன. சிதறி ஓடி போன வானரங்கள் எல்லாம் ஒன்று கூடி தாக்க தொடங்கின. அப்படி தொடங்கினோட எழுத்தலும் சரிந்தது எழுதத்தான். அப்படி அவர்கள் எழுந்த உடனே அரக்க சைன்யமானது விழ தொடங்கியது. தாக்கியன் அரக்கன் தானே இந்திரஜித்துக்கு நேரே வந்து அவனே சண்டை போட ஆரம்பிச்சான். பரம்பின்னா என்ன? பரம்பில பரம்பி வரப்பில பரப்பியா பரப்பியா பரம்பி பரப்பியா பூனெறிந்த குவடனைய தோள்கள் இரு புடைபறந்து உயர வடல் வலி தூணெறிந்தனைய விரல்கள் கோதையோடு சுவடெறிந்ததொரு துளிர்பட சேனெறிந்து நிமிர் திசைகளோடு மலை செவியடர்ந்துடை விடல்களும் நானெறிந்து முறை தொடர்ந்து கடலுலகம் யாவையும் நடுக்கினான். பூனெறிந்த குவடனைய தோள்கள் இரு புடைபறந்து உயர அடல் வலி தூணெறிந்தனைய விரல்கள் கோதையோடு சுவடெறிந்தது தொழில்பட சேனெறிந்தன நிமிர் திசைகளோடு மலை செவிடெறிந்து உடைய மிடல்களும் நான் எறிந்து முறை தொடர்ந்து கடல் உலகம் யாவையும் நடுக்கினான். பூனெறிந்த குவடனைய தோள்கள் இரு புடை பெயர்ந்து உயர மலை போன்ற அந்த தோள்கள் ஆபரணங்கள் இருந்த தோள்கள் புடை பெயர்ந்து உயர இரண்டு பக்கங்களிலும் உயர அடல் வலி தூண் எரிந்து அணைய விரல்கள் அசைகின்ற தூண்களை போன்றதாகிய அந்த விரல்கள் விரல்கள் போதையோடு சுவடெறிந்து ஒரு தொழில்பட வில்லோடு சேர்த்து அதனுடைய மார்க் சுவடு எரிந்து அதனுடைய என்ன அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டு அல்லது தழும்பு கொள்ள விரல் செறிந்த தழும்பு பட்டுக் கொண்டு விடைய ஒரு தொழில் பட இதுதான் நமக்கு தொழில் கவிதைனாக்கா அந்த தொழில் ஒரு தொழில் பட அந்த தொழிலே ஈடுபட மலை தொழில ஈடுபட சேன் எரிந்து நிமிர் திசைகளோடு மலை செவிடு எரிந்து உடைய திசைகளும் மலைகளும் செவிடு கொடும்படியாக பேரொலியை எழுப்பிக் கொண்டு உடைய மிடல் வல்லோன் ஊரிலே சிறந்தவனாக நான் இருந்து நானே கங்கரநாத செய்து முறை தொடர்ந்து கடலையும் உலகத்தையும் நடுக்கினான். அந்த செவிடு அடைந்தாலே சேனெறிந்து நிமிர் திசைகளோடு மலை செவி அடைந்து செவிப்பட செவிடு எரிந்து அது தப்பு. செவிடு எரிந்து தான் கரெக்ட். செவி எறிந்து எல்லாம் வராது. செவிடு எரிந்து சந்தமே உழைக்கிறது. செவிடெறிந்து உடை மிடல் வரும் நான் எரிந்து முறை தொடர்ந்து கடல் உலகம் யாவையும் கரெக்டா இருக்கு. சிங்கவேறு கடல் பொன் முழங்கி நிமிர்த்தே அம்பு விட்டு அவன் கையில தழும்பாயிடுச்சு. இதுலதானே வரும் வில்லு வளைஞ்ச பாக்கிலேயே இருந்தது அப்படின்னு ஒரு பாட்டு. இந்திரஜித்தை பத்தி வளைஞ்சேதான் இருந்தது, நின்ன மாதிரியே தெரியல. அவ்வளவு வேகமா அபிமன்யு சண்டை போடும்போது அபிமன்யு சண்டை போடும்போது வளைச்சபடியே இருந்தது, சர்க்கிளாவே இருந்தது. அது வந்து அப்படி வளைச்ச அது திரும்ப அது நிமிடம் வரைக்கும் விடுறது, அது கூட அடுத்த நம்ம எடுத்து விட்டுறது. அது அப்படியே இட்ஸ் லைக் தட் ஒன்லி கண்டினியூஸா அந்த மாதிரி இந்த பாராட்டி ஒரு இது வரும்.
ஏகப்பட்ட போர் இருக்கு, எங்க வருமா எனக்கு ஞாபகம். சிங்கமேல் கடல் போன் முழங்கி நிமிர் தேர்கடாய் நெடித்து செல்கனா அங்கதாதிய நுரங்க வானவர்களஞ்ச வெஞ்சின மனந்தமா சங்கவாத குடிகாதி வாழையிரு தந்த தீவிட மொழிந்து சார் வெங்கடாகமென வேகமாயிரும் உள்வெழ்க வெங்கனைகள் சிந்தினார். சிங்கையேறு கடல் போல் சிங்கவேறு கடல் போல் முழங்கி நிவர் தேர்கடாய் நெடித்து செல்கனா அங்கதாதியர் அணுங்க வானவர்கள் அஞ்ச வெஞ்சினம் அனந்தமா சங்கவாத கொடி காதி வாழையில் தந்த தீவிடம் முழுது சார் வெங்க நாகமென வேகமாய் உரும வெல்க வெஞ்சனைகள் சிந்தினான். பாம்புகளை போன்ற கணைகளை இந்திரனுக்கு செலுத்தினான். சிங்க ஏறு கடல் போல் முழங்கி நிமிர் தேர் கடாரி நெடிது செல்கிறான். ஆண் சிங்கம் போன்றவனாக இருக்கு. கடல் போல முழங்கி பெரிய தேரில ஏறி கடாவை கொண்டு நெடிது செல்க நீங்க தொலைவு செல்க. அங்கதாதியர் அணுங்க அங்கதன் முதலானவர்கள் அஞ்சுமாறு வானவர்கள் அஞ்ச வெஞ்சின அனந்தன் சங்கபாலன் குளிகன் போன்ற அட்டமகாநாதர்கள் பேர் கொடுத்திருக்காங்க. வாசுகி, அனந்தன், தக்ஷகன், சங்கபாலன், குளிகன், பதுமன், மகாபதுமன், கார்கோடகன். இந்த அட்ட நாகங்களையும் வாசுகி நீங்க சொல்லுங்க. வாசுகி, அனந்தன், தக்ஷகன், சங்கபாலன், குளிகன், பதுமன், மகாபதுமன், கார்கோடகன் என்ற நாகங்களை தொடுத்து விட்டதை போல அவன் நீண்ட கணைகளை செலுத்தினான். இன்னும் நாகபாசன் விடல. அது என்ன சங்கபால கொடி காதி வாழையிருன்னா என்ன இதுக்கெல்லாம் அர்த்தம்? சங்கபாலங்கிறது ஒரு பேரு, குடிகாதி. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அனந்தன், மா சங்கபாலன், குளிகன், ஆதி வாழையிரு தந்த தீவிடம். ஓ ஓகே. வாழையிரு வால் வாழையிரு ஒளி படைத்ததாக பாம்பு பாம்பினுடைய தீவிடத்து முகிழ் சார் வெங்கண் நாகம். வேகமாய் உருமும் வெள்ளிகள் சிந்தினார்கள் வந்து அருணகிரிநாதர் சங்கபாலகுடி காதி வாழையிரு அந்த சங்க விளையாட்டுக்கு